ஹே கைஸ், வெல்கம் பேக். குட் மார்னிங். ஃபேமஸான அந்த சிங்கம் வாயிலிருந்து தண்ணி வரும்ல, அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா மெர்லயான். ஸோ நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனான பிளேஸு. பிளான்ஸ் இப்போ படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மெர்லயான், அதுக்கப்புறம் வந்து கார்டன், அதுக்கப்புறம் மெரெயின் பே சம்திங். அந்த சிங்கப்பூர் சலூன் படத்தில் வரும்ல, அவன் சலூன் மேலே கட்டி வச்சிருப்பான்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். டைம் கிடைக்கும் போது அப்பப்போ வந்து இந்த ஊரில் நான் பார்த்து வியந்த விஷயங்கள்லாம் ஒன்றா ஷேர் பண்ணிட்டே வருவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கம் வாயிலிருந்து தண்ணி போகிறது. எஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். லைக் ஏதோ ஒரு லேக் பக்கத்தில் இந்த ஸ்டாச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம், அவ்வளோதான். உள்ளே இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து டோட்டலாக ஃப்ரீ. பார்க் மாதிரி இருக்குது, பக்கத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஈவினிங் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் போல், அவன் ப்ளசண்ட்டாக இருக்கும் போல். அப்புறம் பக்கத்துல 7-Eleven ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. பட் சிங்கப்பூர் பொறுத்தவரை 7-Eleven ஷாப்ஸ் கம்மியா தான் இருக்கு. பின்னாடி வியூ பாருங்க, அந்த ரங்கராட்னம் பில்டிங் செம்மையா இருக்கு. சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான்யா, அப்படி இருக்கு. ஸோ பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த மெரெயின் பே. ஸோ நம்ம அது மேலே ஏற போகிறோம். ஸோ நம்ம அது மேலே ஏறி போய் பார்க்க போகிறோம். ஸோ மேலே எந்த ஃப்ளோர்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி தெரியல. ஸோ அதுக்கான டிக்கெட் வாங்கணும். ஆனால் அங்கேயுமே குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஃப்ரீ தான். பட் ஆனால் அந்த டாப்பில் போகணுன்னா வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடம், நான் இப்போ நிற்கிற இடம், இந்த லைன் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது செம்ம ஃப்ரீ. ஆனால் அவங்களுக்கு ஒன்று காட்டுறேருங்க, நீங்கள் பாருங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. எத்தனை பேர் பாருங்க. ஜே ஜே. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு வீக் டே, அதனால கூட்டம் கம்மியா. இதுவே வந்து வீக்கெண்டா இருந்துச்சுன்னா வந்து இந்த இடத்துல நிக்கவே முடியாது, அவ்வளோ பயங்கர கூட்டமா இருக்குமா. வாவ். மக்களை வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. நானுமே அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ கைஸ், நம்ம வந்து அந்த மெர்லியான் அது பார்த்தாச்சு, அந்த லயன் ஸ்டாச்சு அதை பார்த்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பஸ்ஸு ஒரு சூப்பரான விஷயம். இந்த ஊர்ல வந்து பஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல ஏறி பின்னாடி இறங்கணும். நம்ம ஊர்லயே இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு, ஆனா யாருமே இதில் ஃபாலோ பண்ண கிடையாது. எனக்கு இப்போ கூட நான் யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர் பஸ்ல ஃப்ரண்ட்ல ஏறணுமா பின்னாடி ஏறணுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மைண்டை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல எல்லாருமே வந்து எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி, லைன்ல முன்னாடி ஏறுறாங்க, பின்னாடி இறங்குறாங்க. ப்ளஸ் ஒரு கார்டு கொடுத்துறாங்க, அந்த கார்டை டேப் பண்ணிட்டு உள்ள போறோம். ஆக்சுவலா எல்லாமே வாக்கபிள் தான். நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஸோ அந்த மெர்லியான் முடிச்சிட்டிங்கன்னா வந்து வாக்கபிள் தான். அடுத்து இந்த கிளவுட் ஃபாரஸ்ட், ப்ளஸ் அப்புறம் அந்த மெரெயின் டே ஃப்ளவர் டோம் உள்ள இருக்கும். லைக் இது வந்து கிளவுட் ஃபாரஸ்ட் விட்டு வெளில வந்த உடனே பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஜுராசிக் பார்க் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு போல. ஓகே, நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. தெரிஞ்சதெல்லாம் வந்து ஊட்டியில் இருக்க ஃப்ளவர் பொட்டானிக்கல் கார்டன், கொடைக்கானலில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன், ஏலகிரியில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன், இதுதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இதுவும். ஆனால் கொஞ்சம் கீழெல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கு. மேலே கீழேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம இந்த எப்படி நம்ம வந்து கிளவுட் ஃபாரஸ்ட்டை பார்த்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சினிமேட்டிக்கோட இந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடைசியில் இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா, வர்த்தா இல்லையான்றதையும் சொல்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு.
வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்டு இப்போது நம்ம ஸ்டுடியோ 24, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. சீக்ரெட் கார்டன் அந்த மாதிரி ஒரு இடத்த சுற்றி பக்கத்துக்காக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஃப்ளவர் கார்டன். ஓகே, அந்த ஃப்ளவர் டோம் சம்திங் அதுதான் இது. ஸோ இதை பொறுத்தவரையிலும் ஒரு ஃபோட்டோக்கான ஏரியா. இப்போ வந்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 போஸ்ட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து என்ன ஸோ லேசர் ஷோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்புறம் இந்த வாட்டர் ஷோ பார்த்தீங்கன்னா வந்து 8 PM ஒன்று இருக்கும், 9 PM ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் 2 டைமிங் தான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வாட்டர் லேசர் ஷோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான டைம். அண்ட் அதோட ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த ஷோ முடிஞ்ச உடனே வந்து இங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து கிளாப் தட்டினாங்க. அந்த கிளாப் தட்டுற சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் அது வந்து அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு அப்ளாஸ் கொடுத்தாங்களே, அது நடந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான். ஸோ இந்த டே இன்னையோட முடியுது. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் இந்த டேயில். ஸோ பின்னாடி லேசர்லேயே வந்து 9 PM காமிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் முடியாது. ஸோ இந்த டே முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு பிளான் வந்து கேட்டுட்டு அந்த டேக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகும். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் சிங்கப்பூர் சீரீஸில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை கைஸ்.